நம்ம வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் நம்ம கூட பயணிக்கிற ஒரு நபர் யார் அப்படின்னா கர்மா தாங்க. நம்ம எதை விதைக்கிறோமோ அதையே நம்ம அறுவடை செய்வோம். அதுதான் கர்மா அப்படின்னும் சொல்லுவோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் எதை கொடுக்குறீங்களோ அது நமக்கே திரும்ப கிடைக்கும். நல்லது செஞ்சீங்க அப்படின்னா நல்லது நமக்கு திரும்ப கிடைக்கும். கெட்டது செஞ்சீங்கன்னா அது நமக்கு கெட்டதாக பிரதிபலிக்கும். நீங்கள் ஒரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணுறீங்க அப்படின்னா வேற ஒரு பெண் வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் தாய் தகப்பனை மதிக்கலையா, நீங்கள் பெற்றவங்க உங்களை மதிக்காமல் உங்களை விட்டுட்டு போவாங்க. இதுதான் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அதை பாரபட்சமே இல்லாமல் நல்லவங்களோ கெட்டவங்களோ எதையுமே பார்க்காம நமக்கு திருப்பி கொடுக்கறது மட்டும்தான் கர்மா. கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் கர்மா இல்லை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. கர்மா எந்த ஜாதி மதம் எதையுமே பார்க்காதுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதோட வேலையை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கும். நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அதை திருப்பி நமக்கு கொடுப்பாரு. நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு காரணமும் இந்த கர்மா தான். நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்க விஷயத்துக்கு காரணமும் இந்த கர்மா தான். நடக்க போகிற விஷயத்துக்கும் காரணம் இந்த கர்மா தான். இதை புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை அழகாகும். அது மட்டும் இல்லை, நம்ம யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் இருந்தாலே நம்ம கேட்ட அந்த ஒவ்வொரு விஷயமும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாருக்குமே தீங்கு விளைவிக்காமல், யாரையும் ஏமாற்றாமல், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம இருந்தாலே போதும். வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இந்த கர்மா கிட்ட இருந்தும் தப்பிக்கலாம். படித்ததில் பிடித்தது.